சம்பித்த நிலை என்றதை விட அவர்களை இந்த நாடு முழுவதும் எதிர்கொள்வதில் சிக்கல் இருக்கின்றது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். என்றால் நாடு முழுவதும் இந்த பிரச்சனை ஏற்பட்ட போது எந்த இடத்தில் கவனம் செலுத்துவது? தொலைத்தொடர்பு சேவையை ஒழுங்குபடுத்த வேண்டும், பாலங்கள் இடிந்திருக்கின்றன, வீதிகளை புனரமைக்க வேண்டும், மின்சார கட்டமைப்பு செயலிழந்திருக்கின்றது. ஆகவே எந்த துறையை அரசாங்கம் கவனிப்பது? முப்படைகளை பணியில் இறக்கினாலும் அவர்கள் எந்த துறையில் தங்களை ஈடுபடுத்துவது? மக்களை இப்பொழுது அரசாங்கம் மிக கவனமாக இருப்பது இந்த மக்களை பாதுகாப்பது, அதாவது ஆபத்தில் இருக்கிற மக்களை மீட்டெடுப்பதில் முக்கிய கவனம் செலுத்தப்படுகின்றது. ஏனைய ஏனைய அத்தனை நடவடிக்கைகளும் இப்பொழுது ஸ்தம்பித நிலைக்கு வந்துள்ளன, கல்வி உட்பட. ஆகவே மக்களை மீட்டெடுக்க வேண்டும், அவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும். ஆனால் இதிலேயும் தான் பாதுகாப்பு பிரச்சனை இருக்கின்றது. பாதுகாப்புன்னு நான் சொல்வது பாதுகாப்பாக அந்த மக்களை சென்றடைவது. நான் சொன்னது இன்று வரைக்கும் கண்டியில் குடிநீர் இல்லாமல் மழைநீரை குடிநீராக பயன்படுத்துகிற நிலை இருக்கின்றது என்று சொன்னால் அந்த மக்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாமல் இருக்கின்றது. அரசாங்க இயந்திரமும் அவர்களை நோக்கி செல்ல முடியாத கட்டத்தில் இருக்கின்றது. ஏன்னா பாதைகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டுள்ளன.